சரி, இந்த சபையை குறித்து எனக்கு ஆண்டவர் உணர்த்தின ஒரு சில காரியங்கள், இது பல ஆதாரத்தோடய தேவன் எனக்கு உணர்த்தி இருக்காரு. நான் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சீக்கிரமா நான் சொல்லிட்டு சிஸ்டர் கையில கொடுக்குறேன். ஹல்லேலூயா. அப்போ நீங்க 15 வருஷம் இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கு, அப்படித்தானே பாஸ்டர்? ஓகே, இது எதுக்காக நடந்துட்டு இருக்கு? குறைஞ்சது 5 வருஷமா நான் தொடர்ந்து வரேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். குறைஞ்சது 5 வருஷமா அது வரீங்க இல்லையா? சரி, நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள என்னெல்லாம் சுபாவத்துல மாற்றங்கள் வந்திருக்கு? உங்க யாருக்காவது தெரியுமா நீங்க எதுக்காக இந்த சபைக்கு தேவன் உங்களை கொண்டு வராரு அப்படின்ட்டு? குறிப்பா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஊழியம் நாங்க என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், எதெல்லாம் செய்யணும்னு பர்டிகுலரா ஆண்டவர் சொல்லி இருக்காரு இல்லையா. அவர் தெளிவின் ஆவியானவர். அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா சொல்லுவார். சும்மா நீ போய் சபையை ஆரம்பி, இந்த இடத்துக்கு போ, இந்த ஜனங்களை ரட்சி, அந்த மாதிரிலாம் இல்லை. அதான் இப்ப சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுமே தெளிவா அவர் பிரிச்சு, நீ இதைத்தான் செய்யணும். குதிரையா தான் இருக்க முடியும். ஹல்லேலூயா. அதை வேணா பிரிக்கலாம். யுத்தத்துக்கு போற குதிரையை தனியா ட்ரெயின் பண்ணி யுத்த குதிரையா ஆக்குவாங்க. இல்ல ரேஸ்ல ஓடுற குதிரைனா அதை ரேஸுக்குன்னு பயிற்றுவித்து அந்த ரேஸுக்கு ஓட வைப்பாங்க. இல்ல பீச்ல சுத்தி சுத்தி போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு சும்மா நடந்துட்டு போய் தெரியும் இல்ல, அதுக்கு உருவாக்கப்பட்ட குதிரைன்னா அதை மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இது நம்ம தெரிஞ்சுக்கணும், நீங்க எதற்காக அழைக்கப்பட்டீங்க அப்படின்ட்டு. சரி, நான் ஒரு சில காரியத்தை சொல்லிடுறேன், சரியா? அதாவது நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தங்க வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:15. நீங்க மீன்ஸ் இந்த சபையில இருக்கிற ஜனங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3. திரும்ப வாசிங்க. திரும்ப சொல்லுங்க. நீ திரும்ப அங்க பாருங்க, அங்க பார்த்து வாசிங்க. குளிராயாவதா? குளிராயாவது. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லுதுன்னா, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்ட்டு. இதுல ஒண்ணு தேவன் என்ன சொல்றாரு, குளிரா இருக்கணுமா இல்ல அனலா இருக்கணுமா? இது ரெண்டும் கெட்ட நிலையில இருந்தா தேவன் அவர் வாந்தி பண்ணி போடும் அப்படின்னு. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க அதான் இது ரெண்டுத்துல எது ஒண்ணு இருக்கீங்க, அது நீங்க குளிரா இருக்கீங்க அப்படின்ட்டு. சரி, ஏன் இது நல்லது அப்படின்னு சொல்றேன்னா, அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. மார்க் 14:54-67 இந்த வசனங்கள் சொல்லுது. அந்த குளிர் காய்ந்து கொள்றதுக்கு அந்த நெருப்பு மூட்டி பேதுரு அந்த வேலைக்காரங்க எல்லாரும் இருந்தாங்க அப்படின்னு. அப்போ குளிரா இருந்தா அந்த குளிர் மாறுறதுக்கு அனல் மூட்டும் போது அந்த குளிர் மாறும். குளிர் மீன்ஸ் எனக்கு எப்படி காமிச்சார்னா, ஐஸ் கட்டி மாதிரி உங்களை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த ஒரு இது நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, விஷயம் அப்படிதான் இருக்கு, சரியா? எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாம இருக்கீங்க, உங்களுக்கே தெரியாம இருக்கீங்க. நான் எதுக்கு சபைக்கு வரேன்? ஒருவேளை உங்களுடைய தேவைக்கு மட்டும் வந்துட்டு இருக்கவங்களா கூட இருக்கலாம். நான் எதுக்கு உருவாக்கப்பட்டேன், என்னை ஏன் பூமியில அனுப்புனார், நான் எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கேன், நான் என்ன செய்யணுங்கிற அந்த காரியங்களை குறித்து ஒரு தெளிவு இல்லாத மாதிரி, அதான் அந்த ஐஸ் பாக்ஸ் மாதிரி, ஐஸ் கட்டி மாதிரி அப்படி காமிச்சாரா. அதே மாதிரி ஒரு சில ஆவிகளுடைய காரியமும் இருக்கு. அது உள்ள வரும்போதுல இருந்து நான் உணர்ந்தேன். அதே மாதிரி ஆண்டவர் நேத்து நைட்டே அந்த போராட்டத்தை எனக்குமே ஏற்படுத்தின. இந்த சபையில உள்ள ஒரு சில ஆவிகளுடையது, அதை பத்தி சிஸ்டர் சொல்லுவாங்க. சரி, எதுக்காக அழைக்கப்பட்டோம்னா, எசேக்கியேல் 22:30. எசேக்கியேல் 22:30. நீங்க இந்த சபையில இருக்கிற ஜனங்க எதுக்காக தேவன் அழைச்சிருக்காரு? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு. எப்படி? இது தேவனுடைய வார்த்தை. அவர் என்ன சொல்றாரு? அவர் தேவன் தான் உண்டாக்கின இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாகவும் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஹல்லேலூயா. இப்படி ஒருத்தரா தேடி தான் உங்க சபைக்குமே வந்திருக்காரு.
நீங்களா யாது தேவனுக்கு பிரயோஜனப்படுவீங்க அப்படின்ட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, திறப்புல நிக்கிறதுனா என்ன? இப்போ நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டோம். அவர் எதுக்கான உங்களை அழைச்சாரு? திறப்புல நிக்கிற திறப்புல நிக்கிறதுனா என்ன? திறப்பின் ஜபம் அது இதெல்லாம் கேட்பீங்க. ஜபத்துக்கும் திறப்புல நிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஹல்லேலூயா. அது ஒரு சுபாவம். சங்கீதம் 106 எடுத்துக்கோங்களேன். அதுல 23வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய உக்கிரத்தை ஆற்றும்படிக்கு மோசே திறப்புல இருந்தான்னு இருக்கும். வாசிங்கம்மா. யாருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு? தேவன். அவர் ஒரு விஷயத்தை நினைச்சதுதான், அதுல மாற்றமே கிடையாது. அவர் நினைச்சா அதை செஞ்சு முடிச்சே தீர்வார். அப்பேற்பட்ட தேவன் இந்த ஜனங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு தேசத்துல அழிக்கிறதுக்கு வேண்டி அவர் கோபமா வராரு. ஆனா இந்த மனுஷன், மோசேங்கிற இந்த ஒரு மனுஷன் நிக்கிறான் தேவனுக்கு முன்பாக. அந்த மோசையை தாண்டி தேவனால செயல்பட முடியல. ஹல்லேலூயா. ஏன்னா அவனுடைய தன்மை அந்த மாதிரி இருக்கு. யாத்திராகமம் 32:10 வாசிங்கம்மா. யாத்திராகமம் 32:10. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளாதபடிக்கு நான் இவர்களை அழித்து போடவும். இந்த இவர்களைனா யாருன்னா, தனக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம் மூலியமா வந்த அந்த இஸ்ரேல் ஜனங்க அவரே பலத்த கையினால கொண்டு வராரா எகிப்துல இருந்து. அந்த ஜனங்களையே அழித்து போடுறதுக்கு தேவ கோபம் வந்திருக்கு. வாசிங்கம்மா. யார்கிட்ட? மோசேட்ட சொல்றார், நீ என்ன விட்டுரு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குறேன், நான் இந்த ஜனங்களை அழிக்கணும் அப்படின்னு இருக்கிற. ஆனா இந்த மோசே என்ன பண்றான்? பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. நீங்க இப்படி செய்யக்கூடாது, நீங்க இதுக்காகவா நீங்க ஜனங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லி அவரை எப்படி சொல்றதுன்னா, அவரை ஐஸ் வைக்கிறது அப்படின்னு சொல்ல, அவரை கூல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவருடைய அந்த உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவன் சமாதானம் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹல்லேலூயா. அது பின்னாடி அந்த 4 வசனம் வாசிச்சீங்கன்னா அவன் என்னெல்லாம் பேசுறான்னு இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இதுக்காக தான் தேவன் உங்களை அடைச்சிருக்காரு. ஹல்லேலூயா. சரி, அப்போ நீங்க இந்த திறப்புல நிக்கிறதுக்கு திராணி உள்ளவனா மோசையா ஆகும்படிக்கு, இது திரும்ப சொல்றேன், திறப்புல நிக்கிறது ஜபமே கிடையாது. ஜபம் யாருடைய ஜபத்தை கேட்பாருன்னே இருக்கு. உங்க எல்லாருடைய ஜபத்தையும் கேட்கிறாரா? விசுவாசத்தோட ஏறெடுக்கிற ஜபம் தான் அங்க கேட்கப்படும். வசனத்துக்கு உட்பட்டு ஜபிக்கிற ஜபம் தான் அங்க ஏற்றுக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. ஆவியானவர், நமக்கு இந்த மாம்சத்துக்கு ஜபிக்க தெரியாது. ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுத்து அவர் நமக்குள்ள இருந்து ஏறெடுக்கிற ஜபம் தான் கேட்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. சரியா? அப்போ ஜபத்துக்கும் அந்த திறப்பின் வாசல் ஜபம் இது சொல்றதெல்லாம் அது எனக்கு தெரியாது. சரியா? திறப்புல நிக்கிறதுனா இதுதான். இப்ப திறப்புனா என்னன்னா, இங்க ஒரு வெடிப்பு இருக்கு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடம் திறந்து இருக்கு அப்படின்னா, அப்போ வெடிப்பு இருந்ததுன்னா மேல இருக்க விஷயம் இங்க கீழே கொட்டிடும் இல்லையா? அப்ப அது கொட்டாதபடிக்கு நம்ம எதையாச்சும் வச்சு அடைக்கிறோம். அதே தான் இங்க சொல்லி இருக்கு, திறப்புல நிற்கவும் சுவரை அடைக்கும். அப்ப அங்க இருக்கிற தேவனுடைய கோபம் இங்க வந்துடக்கூடாது. திறந்தாச்சு. அவர் கோபத்தோட உக்கிரத்தோட வந்தாச்சு. எப்போ 2019 கொரோனா வந்ததோ, சபைகள் எல்லாம் அடைக்கப்பட்டதோ, அப்பவே தேவன் சபையை விட்டு போயிட்டார். ஆனா நீங்க உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தேவன் வாசம் செய்யிட்டு இருக்காரு. நீங்க அடைக்கப்பட்டது இதுக்குதான், திறப்புல நிக்கிறதுக்கு. திறப்புல எப்படி நிக்கணும்னா, அது யாத்திராகமம் 17 ஒரு அழகா ஒரு வடிவமைப்பு இருக்கு. அதை நான் சொல்லிட்டு நான் சிஸ்டர்ட்ட கொடுக்குறேன். 17வது அதிகாரத்துல என்ன ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? 11-12 வசனம் வாசிங்க. 17-11. ஏறெடுத்து இருக்கையெல்லாம் இப்படி கைய 2 கையும் மேல தூக்கி வச்சுட்டு இருக்கானோ. அப்போ அவன் கையை இப்படியே தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வலிக்கும் தானே. அவர் கையில கோலை பிடிச்சிட்டு இப்படி 2 கையும் தூக்கி வச்சுட்டு இருக்காரு. இவர் கையை இப்படி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஜனம் மற்றவங்களை அமலைக்கீரை அழிச்சு போட்டுக்கிட்டே வருது. இவனுடைய கையை, இந்த ஒரு மனுஷனுடைய கையை அப்படியே கீழே அவனால வலி தாங்க முடியாம சோர்ந்து போய் அசந்துன்னு வசனம் சொல்லுது. அது அசதியா இருந்து இறங்கும் போது அந்த அமலேக்கியர் இவங்களை அழிச்சுக்கிட்டே வராங்க. ஹல்லேலூயா. வாசிமா.
அல்லேலூயா. எப்படி சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது. ஹல்லேலூயா. சூரியன் அஸ்தமிக்கிறது வந்து அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சியை குறிக்குது. அப்ப அது வரைக்கும் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்க, சபைக்குள்ள வந்துட்டீங்க, ஒரு பாஸ்டர் கீழே வந்துட்டீங்க. ஓகேவா? இப்போ உங்களுடைய அழைப்பு என்னதுன்னு தெரிஞ்சு முடிவு பரியந்தம் அதுல அப்படியே இருக்கணும், கை அசராம. சரி, இப்போ என்ன ஆகுது? இவன் ஒரு கல்லு மேல உட்கார வைக்கிறான். ஒரு கையை வந்து ஆரோனும், ஒரு கையில வந்து ஊருங்கிற அந்த நபரும் தாங்கி பிடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க தேவனுக்குன்னு தேவ சமூகத்துல தேவனை மாத்திரம் நோக்கி திறப்புல தேசத்தை அழிக்காதபடிக்கு நீங்க திறப்புல தேவனோட நிற்கும் போது உங்களுக்கு தேவையான ஊழியர்களை தந்துகிட்டே இருப்பான். அங்க சண்டை போடுறதுக்கு ஒருத்தன் இருப்பான், அவன் பேர் வந்து யோசுவா. ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க போய் செய்யணும்னு வேணா, நீங்க தேவனோடையே சஞ்சரிங்க. ஹல்லேலூயா. தேவனோடையே சஞ்சரிங்க. அது எப்படின்னு தெரியலன்னா நீங்க பைபிள் வாசிங்க, பாஸ்டர்கிட்ட கேளுங்க எப்படி பாஸ்டர் சஞ்சரிக்கிறது அப்படின்ட்டு. சரியா? கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமா ஆசீர்வதிப்பாராக. எப்பவுமே நீங்க அழைச்ச உங்களை வந்து திறப்புல நிக்க அழைச்சார்னா நீங்க வேற எதையுமே செய்ய முடியாது. உங்களை ட்ரெயின் பண்றது எல்லாமே அதை நோக்கி தான் வந்து ட்ரெயின் பண்ணுவார். அப்போ நீங்க அதைத்தான் செய்யணும். நீங்க ஒவ்வொருத்தருமே திறப்புல நிற்கும் போது இந்த தேசமோ இல்ல மொத்த உலகத்துக்கோ வந்து ஒரு விடுதலை கிடைக்கும், மொத்த கிறிஸ்தவத்துக்கோ. சரி, ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு நாளும் வலி, வேதனை, துன்பம், வீட்டில் இருக்கிற பிரச்சனை இதுலயே நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க திறப்புல எங்க ஆண்டவரோடையே நீங்க அவருடைய பார்வையிலே நீங்க பட மாட்டீங்க. மாம்சம் சாகணும். உலக சிந்தையே அது தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.